محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياته. الحمد لله. அல்லாஹ்வுடைய மகத்தான ஃபதுல் ரஹ்மத் அருள் கிருபையினால் சிறப்புமிக்க சஃபர் மாதத்தினுடைய தொடக்க நாட்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றார். அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழ் முடித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்பினங்களில் தனக்கு மிகவும் பிரியமானவர்களாக அல்லாஹ் நம்மை குர்ஆனிலே வெளிப்படுத்தியிருக்கின்றார். தன்னால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாகவும் அல்லாஹ் நம்மை பற்றி கூறியிருக்கின்றார். இன்னும் நமக்கு மிக நெருக்கமாக இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் தான் உடனிருக்கக்கூடிய அந்த அம்சத்தை உணர்த்தி காண்பிப்பதற்காகத்தான் இந்த இபாதத்துகளையும் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். அக்ஸிமி ஸலாத்த லிذிக்ரி, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள், நான் உங்களோடு மிக நெருக்கமாக இருக்கின்றேன் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்ப்பதற்காக என்பதாக அல்லாஹ் அந்த திருமுறை வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இபாதத்துகளிலேயே வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை உட்பட எல்லா இபாதத்துகளுமே அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான். அவன் நமக்கு எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய சிரமங்களையும் போக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான். எனவே ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் அவனையே வணங்குபவர்களாகவும் அவனிடத்திலேயே உதவி செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் திருமறையுடைய பலவிதமான வடிவங்களிலே நமக்கு அவன் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் மனிதர்களுடைய நிலை இந்த உலகத்தில் சிக்கல்கள் சிரமங்களால் சூழப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கின்றது. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை கஷ்டத்திலேயே உழல்பவனாகத்தான் நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருப்பதன் அடிப்படையில் எல்லா காலகட்டங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சில பருவத்தை தவிர அனைத்து நிலைகளிலுமே நாம் கஷ்டங்களை உணர்ந்து கொண்டேதான் நம்முடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்தி இருப்பதனுடைய பின்னணியில பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதிலே மனிதர்கள் இயல்பிலேயே அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் அப்படி அந்த மாறு செய்யக்கூடிய அந்த அம்சத்தையும் ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கை சேதப்பட்டு தௌபா செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளும் மனிதர்களுக்கு மிக அரிதாக இருப்பதன் காரணத்தினால் இந்த கஷ்டங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான, நமக்கு நற்கூலிகளை வழங்குவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஹதீஸ்கள் நமக்கு மிக உன்னதமான ஒரு உண்மையை எடுத்துரைக்கின்றன. முஸ்னத் அஹ்மதிலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸை ஞானவான்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள்: ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை
அதற்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் ஏற்பட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டு அது வஃபாத்தாகி விடுகின்றது, இறந்து போய் விடுகின்றது என்றால் அப்பொழுது அந்த குழந்தையை நாம் இழந்துவிட்ட காரணத்தினால் மிகவும் துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் ஆட்பட்டு விடுகின்றோம். அது தீராத துயரமாக நம்மை மனதை வருத்தக்கூடிய ஒன்றாக அது அமைந்து விடுகின்றது. நம்மள சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கின்றது, சோகத்திலெல்லாம் பெரிய சோகம் எந்த சோகம்? புத்திர சோகம் என்பதாக சொல்வார்கள். நாம் வாழும் காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை இழந்துவிடக் கூடாது என்பதாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் என்றால், அப்படி ஏதாவது ஒரு குழந்தை இறந்து விடுகின்றது என்பதாக வைத்துக் கொண்டால் அந்த குழந்தை அவர்களுக்கு சொர்க்கத்தில ஒரு முன் பதிவு செய்யக்கூடிய விதத்தில், உங்களை வரவேற்கக்கூடிய விதத்தில, அதெல்லாம் அந்த இடத்துல உங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது. ஃபரத்தன் என்ற வார்த்தையை ஹதீஸில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் அந்த குழந்தை உங்களுக்கு முன்பே சொர்க்கத்திற்கு சென்று உங்களுக்கான இருப்பிடத்தையும் அது தெரிந்து வைத்துக் கொண்டு உங்களை அந்த இடத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்பதாக வரவேற்கக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடுகின்றது என்பதாக அந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு குழந்தை அப்படி வஃபாத்தாகிவிட்டாலும் கூட அத்தகைய நிலை கிடைக்குமா என்பதாக அந்த சந்தர்ப்பத்திலே கேட்டார்கள். ஆமாம் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த இடத்திலே மறுபடியும் இப்படி பதிலளிக்கின்றார்கள், குழந்தையே இல்லாதவர்கள் என்ன செய்வது? அன்னை ஆயிஷா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குழந்தை பேரு கிடைக்கவில்லை. பெருமானார் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் யாரின் மூலமாக பிறந்தவர்கள்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக பிறந்தவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி ஞானத்தை வழங்கினார்கள். அவர்களின் மூலமாகத்தான் ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்தது, பெண்களுக்கான மார்க்க சட்டங்கள் கிடைத்தது. அப்படி உலகில் இருக்கக்கூடிய எல்லோருடைய எல்லா முஃமின்களினுடைய தாயாக, உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய மூமின்களின் தாயாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த பொழுது கூட அவர்களுக்கென்று ஒரு பிள்ளை இல்லை. அந்த ஒரு கவலை அவர்களுக்கு இருந்தது. அதனை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கஷ்டம் பெரிய கஷ்டம்தான், ஆனால் ஒரு குழந்தை ஒன்று இருந்து இறந்தால் அது எங்களுக்காக சொர்க்கத்திலே காத்திருக்கும். நாங்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களுடைய நிலை என்ன என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சுட்டி காண்பிக்கின்றார்கள், குழந்தை இல்லாவிட்டால் என்ன, நான் சொர்க்கத்திற்கு சென்று அவர்களை எல்லாம் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். யாரெல்லாம் இந்த உலகத்திலே பிள்ளையற்றவர்களாக இருக்கின்றார்களோ, பிள்ளைகளின் இழப்பை சந்திக்காதவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவரையும் சொர்க்கத்திற்கு வரவழைப்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான். இந்த உலக மாந்தர்கள் அனைவருக்குமான உம்மத்த முஹம்மதியாவினுடைய ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்த ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்கள் அனைவரின் மீது பேராவல் கொண்டவனாக நான் இருக்கின்றேன். அப்படி அந்த நிலையில உங்களை எல்லாம் நான் வரவேற்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சுட்டி காண்பிக்கின்றார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதுல என்னவென்றால், கஷ்டம் கஷ்டம் என்று இந்த உலகத்திலே ஒன்று இருக்கும் என்றால் அந்த கஷ்டம் நமக்கு இயல்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை நினைத்து நினைத்து மனிதர்கள் என்ன செய்துவிடக் கூடாது? ஒன்று, அல்லாஹ்வை மறந்து விடக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை துன்புறுத்துகின்றான் என்ற அந்த மனப்பான்மைக்கு ஆளாகிவிடக் கூடாது. அதன் மூலமாக நமக்கு என்ன மறுமை பேர் கிடைக்கின்றது என்பதாக பார்க்க வேண்டும் என்றெல்லாம் மறுமையை பற்றிய சிந்தனையே மிகவும் குறைந்து போயிருக்கின்ற ஒரு நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்பாசி பாதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் எழுப்பப்படக்கூடிய ஒன்று இருக்கின்றது என்பதாக நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். வேதம் வந்திருக்கின்றது, வானவர்கள் இருக்கின்றார்கள், அதே போன்று நமக்கு மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஈமானினுடைய அடிப்படையான அந்த கடமைகள், 7 பெரும் கடமைகளை நாம் சிறு பிள்ளையத்தில் இருந்த சிறு பிராயத்தில் இருந்த நாம் மத்த பாடங்களிலேயே அதை படித்திருக்கின்றோம். ஆனால் மறுமையிலே எழுப்பப்படுவதை பற்றி சிந்தனையற்றவர்களாக, மறுமை வரட்டும் பார்த்துக்கலாம், இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும், இந்த உலகத்திலே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், ஒரு சிறு துரும்பு கூட எனக்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதாக நினைக்கக்கூடிய நிலை. ஆனால் உண்மையில் அல்லாஹ் அப்படியெல்லாம் இந்த உலகத்தை சொர்க்கமாக படைத்திருக்கவில்லை. அதற்கு பகரமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களை மறந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய
அவனை துதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய, எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதில் அல்லாஹ் நன்மையைத்தான் வைத்திருப்பான். அல்லாஹ் நமக்கு நல்லது செய்யக்கூடிய ரப்பாக இருக்கின்றான் என்ற அந்த மனப்பான்மையை நாம் அந்த இடத்தில் ஏற்படுத்தி கொண்டால், அப்ப அல்லாஹ்வை திருப்தி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை இருக்கின்றதே, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வர்துவான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வும் அவர்களுடைய நிலையை திருப்தியோடு ஏற்றுக்கொள்கின்றான். கஷ்டம் வந்த உடனே ரப்பிடத்திலிருந்து ஓடி போகக்கூடியவர்கள் அல்ல, சக மனிதர்களிடத்திலே போய் தங்களுடைய கஷ்டத்தை சொல்வது அல்லது நம்மால் முடிந்தவரை நம்முடைய கஷ்டங்களை தீர்த்துக் கொள்வது என்பதற்கெல்லாம் அப்பால் ஒரு சிரமம் என்று ஒன்று வந்துவிட்டால், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகின்றது, அல்லாஹ்வின் ஏற்பாட்டின்படி தான் நடக்கின்றது. இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன், ஒவ்வொரு கஷ்டத்துடனும் நமக்கு இன்பம் இருந்து கொண்டிருக்கின்றது, அது தனியாக இல்லை, ஒவ்வொன்றும் சேர்ந்தே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு சிரமம் என்று ஏற்பட்டாலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அடுத்து வரக்கூடிய ஒரு பேரின்பத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருள்கொடை வழங்கப் போகின்றான், ஒரு மிகப்பெரிய நன்மை காத்திருக்கின்றது. அது இங்கே இல்லாவிட்டாலும் கூட மறுமையில் அல்லாஹ் நமக்கு வழங்குவான், நிச்சயமாக வழங்கக்கூடிய ரப்பாக அவன் இருக்கின்றான் என்ற உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்ததை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே அத்தகைய மனப்பான்மை கொண்ட ஒரு வாழ்வியல் முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உலகத்திலே அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். முந்தைய நபித்துவத்திற்கும் இன்றைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நபித்துவத்திற்குமான ஒரு வேறுபாடு, முழுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாம் என்பதனுடைய அடையாள சின்னமாக பெருமானார் சொன்னது அதுதான். என்ன? அல்லாஹ்வை எப்பொழுதும் நேசிப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஹபீபுல்லா, அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடியவர்கள். என்னுடைய நேசன் என்னை துன்புறுத்த மாட்டார், என்னுடைய நேசன் என்னுடைய இறைவன் எனக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவன். எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு வந்த பொழுதும் கூட இந்த உலகத்தினுடைய இயல்பும் நியதியும் அதுதான். எனவே அந்த கஷ்டங்களின் மூலமாக நமக்கு என்ன நன்மை வரப்போகின்றதோ அதை எதிர்பார்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு சிரமம் வந்த பொழுதும், கவலை அவர்களை வாட்டிய பொழுதும், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டாயே என்பதாக அவர்கள் ஒருவருக்கும் சொன்னவர்கள் இல்லை. மாறாக அதை அப்படியே அவர்கள் மென்று விழுங்கிவிடக்கூடியவர்களாக, அதை பற்றிய முறையோடு கூட செய்யாதவர்களாக அவர்கள் இருந்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அப்பொழுது அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரங்களால் அடக்கம் செய்துவிட்டு கண்ணீர் தாரை தாரையாக அவர்கள் வலிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில என்ன சொல்கின்றார்கள்? இறைவா, உன்னுடைய தீர்ப்பு இதுவென்றால் நான் திருப்தியோடு ஏற்றுக்கொள்கின்றேன். இது உனக்கு என்னுடைய வாழ்வில இப்படியும் நடக்கும், இதுதான் உன்னுடைய ஏற்பாடு என்பதாக இருக்கும் என்றால் விதிக்கப்பட்ட ஒன்று நடந்தே தீரும். எனவே நான் அதை பொருந்திக் கொள்கின்றேன், உன்னுடைய தீர்ப்பிலே ஒருவரும் நான் குறை சொல்ல மாட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு வாழ்வியல் முறை. இத்தகைய வாழ்வியல் முறையில் தான் மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். நம்மள சிரமங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நம்ம மூத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஏற்றுதான் ஆகணும், அவன் அதுல நன்மையைத்தான் வைத்திருப்பான். இந்த மனப்பான்மை கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கின்றோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிலே மகத்தான ஒரு நிம்மதியை வைத்திருக்கின்றான், சந்தோஷத்தை வைத்திருக்கின்றான். ரப்பை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை அப்பொழுதுதான் சாத்தியமாகும். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வாழச் செய்கின்றான் என்ற உணர்வோடு அவனை வணங்கிக் கொண்டே அவனுக்கு அடிபணிந்த அடிமையாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய படைக்கப்பட்டதனுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அதற்கு மாற்றமான ஒரு நிலையில நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் அல்லாஹ்வின் மீதான அதிருப்தியினுடைய நிலையில, அல்லாஹ்வை புரிந்து கொள்ளாத நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி புரிந்து அல்லாஹ் மீது நேசம் கொண்டு வாழக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நமக்கு சில பயிற்சிகள் தேவைப்படுகின்றது. முன்பும் பல சமயங்கள்ல நமது பள்ளியில இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பெரியார்களுடைய தொடர்பு, நம்முடைய ஞானவான்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதை பற்றி சொல்வதற்காக அடிக்கடி நம்முடைய தர்பாருக்கு, நம்முடைய அந்த சபைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 25ஆம் தேதி நமது புதுவை மாநகரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி போஸ் நகர் பள்ளியில நடைபெறக்கூடிய அந்த
ஒரு பட்டமளிப்பு விழாவிற்காக நம்முடைய ஷேக்னா குப்லா அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தர இருக்கின்றார்கள். அதை ஒட்டி இன்ஷா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸும் அதற்கு முந்தைய நாள் 24ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலேயும் நாம் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும். பெரியார்களுடைய தொடர்பின் மூலமாகத்தான் நாம் ரப்பை பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ரப்பு நமக்கு நன்மைதான் செய்கின்றான் என்ற நிலையை நாம் நமக்கு மத்தியிலே உணர்ந்து கொள்ள முடியும். பார்க்கிறோம், இந்த இரவு நேரத்தில் தூங்க செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அங்க இருக்கக்கூடிய பள்ளியில் கூட வயநாடு பகுதியில கேரளாவில் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, இரவு நேரத்தில் பள்ளியிலிருந்து அறிவிப்பு செய்யப்படுகின்றது, எல்லோரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள், ஏதோ சிரமம் வரப்போகின்றது, வெள்ளம் வருவதற்கான அறிகுறி தருகின்றது. சில மணித்துளிகளில் என்ன நடக்கின்றது? தடயமற்றவர்களாக அழிந்து போய்விட்ட ஒரு நிலை. நூற்றுக்கணக்கான ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகின்றது, ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளே புதைந்து போயிருக்கலாம் என்று இருக்கக்கூடிய நிலை. உலகத்தினுடைய நிலை இதுதான். இப்படிப்பட்ட உலகத்திற்காக வேண்டிய வாழ்ந்து உலகத்தை பற்றிய கவலைப்பட்டு உலகத்தினுடைய சிந்தனையிலேயே நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து போய்விடுகின்றோம் என்றால் அதைவிட பரிதாபகரமான ஒரு வாழ்க்கை வேறொன்றுமே இருக்க முடியாது. அதற்கு பகரமான ஒரு வாழ்க்கை முறையை மார்க்கம் சொல்கின்றது. கஷ்டம் என்பது இயல்பு, அழிவு என்பது இயல்பு. இத்தகைய ஒரு சிற்றறிவின் மூலமாக அல்லாஹ் ஒரு பெரும் உலகத்திற்கான பாடங்களை கற்பிக்கின்றான். ரப்பின் பக்கம் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பை தருகின்றான். உலகத்தினுடைய ஆடம்பரங்களிலே ஆசாபாசங்களிலே சிக்கிக் கொள்ளாமல் நம்மை காக்கின்றான். இறந்தவர்களின் மூலமாக இருப்பவர்களுக்கான படிப்பினை நமக்கு வழங்கப்படுகின்றது. எத்தனையோ சமூகங்கள் அழிக்கப்பட்டதனுடைய வரலாறு குர்ஆன் சொல்லுகின்றது. அதன் மூலமாக மற்றவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை நிகழ்த்துகின்றான். எனவே ரப்பின் பக்கம் நெருங்கி வருவதற்கான இத்தகைய வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இறைவன் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை உணர்ந்து அவன் நமக்கு எவ்வளவு அருட்கிருபைகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். கஷ்டங்களிலும் கூட நமக்கு அந்த கஷ்டத்தின் மூலமாகவும் பன்மடங்கு நன்மைகளை செய்யக்கூடியவர். ஒரு சிறு ஒரு நோயை ஏற்படுத்தி ஒரு பெரும் வாழ்வை வழங்கக்கூடிய ரப்பாக அவன் இருக்கின்றான். எனவே ரப்பின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு நமக்கு பெரியார்களுடைய தொடர்பு நமக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. யார் அப்படி உணர்ந்து வாழுகின்றார்களோ அவர்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதே போன்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலும் ஏற்படும். பெருமானாரை பார்த்து சஹாபாக்கள் புரிந்து கொண்டதை போல அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்மை அவனுடைய அருளிலே அரவணைத்துக் கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.